இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வழக்கம் போல ஒரு 3 போயட்ரியோட ஓப்பனிங் லைன்ஸ் பார்த்துட்டு அப்புறம் சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படிங்கிற மாதிரியான இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஓகே, அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா இன்டெப்த்தாக இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓவர் வியூவாக எல்லா டீட்டெயில்ஸுமே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அதில் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ஓவர் வியூவான டீட்டெயிலே எல்லாமே இம்பார்ட்டண்டான டீட்டெயில் தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ ஃபர்தர் யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் இட். ஓகே, ரைட். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது சானட் 18. இந்த சானட் 18 அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். It was written by Shakespeare, William Shakespeare. Okay, the title of this particular sonnet is Shall I compare thee to a summer's day? Shall I compare thee to a summer's day? நான் வந்து உன்னை ஒரு சம்மர் டே கூட கம்பேர் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரியா அமையக்கூடிய ஒரு கவிதை தான் என்ன அப்படின்னா அந்த சானட் 18. பொதுவாக ஷேக்ஸ்பியர் வந்து 154 சானட் எழுதியிருப்பாரு. அதுல 26 சானட்டை வந்து மிஸ்டர் WH அப்படிங்கிறவருக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாரு. ஓகே, மிஸ்டர் WH அப்படிங்கிறவருக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாரு. த ரிமைனிங் சானட்ஸ் ஆர் டெடிகேட்டட் டு அ டார்க் லேடி. அந்த டார்க் லேடி யாருன்னு இது வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தேர் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் தட் த டார்க் லேடி மே பி அ ப்ராஸ்டிடியூட். ஓகே, 37 பிளேஸும் 154 சானட்ஸும் எழுதியிருப்பாரு. அதுல ஷால் ஐ கம்பேர் தி டு எ சம்மர்ஸ் டே அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் சானட் வந்து அந்த லேடிக்கு வந்து கம்பேர் பண்ணியிருப்பார். ஓகே, அதோட ஓப்பனிங் லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா டெடிகேட் பண்ணியிருப்பார், அந்த லேடிக்கு டெடிகேட் பண்ணியிருப்பார். ஓப்பனிங் லைன் பார்த்தோம் அப்படின்னா ஷால் ஐ கம்பேர் தி டு அ சம்மர்ஸ் டே. இதுதான் அந்த ஓப்பனிங் லைனு. சானட் 18 அப்படிங்கிறது மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். Thou art more lovely and more temperate அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த காதல் கவிதை வந்து இவர் சொல்றாரு. ஓகே, அடுத்து சானட் 43ன்னு ஒரு சானட். இது வந்து யாருக்குள்ளது இல்லை அப்படின்னா ஷேக்ஸ்பியருக்குள்ளது கிடையாது. யாரோட சானட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹவு டு ஐ லவ் தி அப்படிங்கிற ஒரு சானட் தான் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் எழுதுனது. ஓகே, ராபர்ட் ப்ரௌனிங் இருக்காங்கல்ல, அவங்களோட ஒய்ஃப் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் எழுதுனது. இதோட ஓப்பனிங் லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹவு டு ஐ லவ் தி, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன், லெட் மீ கவுண்ட் த வேஸ், நான் எந்தெந்த வழியிலலாம் உன்னைய காதலிக்கிறேன் அப்படிங்கிறத நான் இந்த கவிதை மூலமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் தி டு த டெப்த் அண்ட் பிரெத் அண்ட் ஹைட். எவ்வளவு ஆழம் இருக்கோ இந்த உலகத்துல அவ்வளவு ஆழமும் நான் உன்னையே தான் லவ் பண்றேன். இந்த உலகம் எவ்வளவு அகலமா இருக்கோ அந்த அகலத்திலையும் நான் உன்னையே தான் லவ் பண்றேன். எவ்வளவு ஹைட் இருக்கோ இந்த உலகத்துல அவ்வளவு ஹைட்டுக்கும் நான் உன்னையே தான் லவ் பண்றேன் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் கவிதையோட மீனிங். ஓகே, அடுத்து என்ன கவிதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹோப்பை பத்தின ஒரு கவிதை. ஓகே, ஹோப். ஹோப் யாரோட கவிதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எமிலி டிக்கின்சன். ஃபுல் டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஹோப் is the thing with feathers. Hope is the thing with feathers அப்படிங்கிறது தான் இந்த போயத்தோட தலைப்பு. யார் எழுதியிருப்பா அப்படின்னா எமிலி டிக்கின்சன். ஸோ எமிலி டிக்கின்சன் சொன்னோடனே உங்களுக்கு இன்னொரு போயமும் ஞாபகம் வரும். அது என்ன அப்படின்னா பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத். நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்திருப்பீங்க, ரொம்ப பிரபலமான போயம். அந்த இறப்பு என்னால வந்து இறப்புக்காக நிப்பாட்ட முடியல, ஆனா அந்த இறப்பு அந்த யமன் வந்து எனக்காக இறங்கி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா என்னைய கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட்டர்னிட்டி, அதாவது ஆஃப்டர் டெத் அவங்க எப்படி வந்து டிராவல் பண்ணி போறாங்க, அந்த டெத் வந்து எப்படி இவங்களை ஜென்டலா அழைச்சிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இறப்புக்கு பின் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி ஒரு கவித்துவமான கவிதை எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டா அது எமிலி டிக்கின்சன் தான். அவங்க கிட்ட இருந்து இந்த ஹோப் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை பத்தின ஒரு போயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹோப் இஸ் த திங் வித் ஃபெதர்ஸ். இதோட ஓப்பனிங் லைனே என்னதுதான் அப்படின்னா ஹோப் இஸ் த திங் வித் ஃபெதர்ஸ் தான். ஹோப் is the thing with feathers that perches in the soul. Hope is the thing with feathers that perches in the soul அப்படின்னு சொல்றது தான் இந்த பர்டிகுலர் லைன். ஓகேயா, ரைட். இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா போனஸா நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இன்னொரு போயமும் சொல்லிடுறேன். அதையும் நம்ம இப்போ கையோட படிச்சிருந்தது நல்லதுதான். என்ன போயம் அப்படின்னா பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத். எமிலி டிக்கின்சனோட தான். பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார்
இதுதான் எமிலி டிக்கன்ஸோட, இதுவும் எமிலி டிக்கன்ஸனோட போயம் தான். ஸோ இதோட ஓப்பனிங் லைனுமே பார்த்தீங்க அப்படின்னா, பிகாஸ் because I could not stop for death, he kindly stopped for me. ஸோ எதுக்காக இன்னைக்கு இந்த 4 லைனை நான் பர்டிகுலராக சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு நம்ம 4 லைன் பார்த்துருக்கோம்ல, அந்த 4 போயம் பார்த்துருக்கோம்ல, அந்த 4 போயத்தோட டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லைனும் சேமாக தான் இருக்கும். ஓகே, சானட் 18 பார்த்தீங்க அப்படின்னா, ஷால் ஐ கம்பேர் தி டு எ சம்மர்ஸ் டே தான் டைட்டில். அண்ட் த டைட்டில் ஆல்சோ சேம் ஆஸ் தி ஃபர்ஸ்ட் லைன், ஷால் ஐ கம்பேர் தி டு எ சம்மர்ஸ் டே. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்கோட ஹவு டு ஐ லவ் தி, இந்த பர்டிகுலர் டாப்பிக்கும் ஃபர்ஸ்ட் லைனும் ஹவு டு ஐ லவ் தி தான். ஓகே, அடுத்து ஹோப் இஸ் த திங் வித் ஃபெதர்ஸ் அப்படிங்கிற எலிசபெத் டிக்கின்சனோட போயத்தோட ஃபர்ஸ்ட் லைனும் அதுதான், அந்த போயத்தோட டைட்டிலும் அதுதான். அப்புறம் எமிலி டிக்கின்சனோட பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத் அப்படிங்கிற போயத்தினுடைய டைட்டிலும் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத் தான். இந்த போயத்தோட ஓப்பனிங் லைனும் என்னதான் அப்படின்னா, பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத் தான். எமிலி டிக்கின்சன் எழுதுனது பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத், ஹி கைண்ட்லி ஸ்டாப்ட் ஃபார் மீ அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ சில இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் சொல்றேன், அதை என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா எழுதிக்க. ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, கோல்டன் நோட் புக், த கோல்டன் நோட் புக். ஓகே, த கோல்டன் நோட் புக் பை டோரிஸ் லெஸ்ஸிங் அப்படிங்கிறவங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்கு. யார் எழுதியிருப்பா அப்படின்னா, டோரிஸ் லெஸ்ஸிங். ஓகே, 1962 இந்த ஒர்க் வந்து என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா எழுதப்பட்டது. இந்த ஒர்க்ல சொல்ல போனோம் அப்படின்னா, ஆன்டி வார் அண்ட் ஆன்டி ஸ்டாலினிஸ்ட் இந்த ரெண்டு கான்செப்டையும் பத்தி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பேசியிருப்பாங்க. ஆன்டி வார், போருக்கு ஆப்போசிட்டான கான்செப்ட் இருக்கும். ஆன்டி ஸ்டாலினிஸ்ட், ஆன்டி ஸ்டாலினிஸ்ட்னா ரஷ்யால அந்த ஸ்டாலின் ஒருத்தர் வந்து இது பண்ணார்ல, அவரை வந்து இது பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் ஆன்டி ஸ்டாலினிஸ்ட். ஸோ அடுத்து கம்யூனிசம் பத்தி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்க பேசியிருப்பாங்க. கம்யூனிசம் பத்தியும் இவங்க வந்து பேசியிருப்பாங்க, டோரிஸ் லெஸ்ஸிங்கிறவங்க. இந்த பர்டிகுலர் இதுல ஓகே, இந்த பர்டிகுலர் ஸ்டோரியோட ப்ரொட்டாகனிஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனா வுல்ஃப். ஆனா வுல்ஃப். ஓகே, இந்த ஆனா வுல்ஃப் தான் கதையை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. இந்த ஆனா வுல்ஃப் இந்த கதையிலே ஒரு ஒர்க் எழுதுவாங்க. அந்த கதையில எழுதக்கூடிய அந்த கதைக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா ஃப்ரீ உமன். இந்த கதையில இருக்கக்கூடிய கதை, அதாவது கோல்டன் நோட் புக் அப்படின்னு ஒரு கதை, அந்த கதையோட ஹீரோயின் யாரு அப்படின்னா ஆனா வுல்ஃப். அந்த ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, ப்ரொட்டாகனிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ரீ உமன் அப்படின்னு அவங்களா ஒரு ஒர்க் வந்து எழுதுறாங்க. ஓகேயா, இந்த ஃப்ரீ உமன் அப்படிங்கிற ஒர்க்ல இவங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, அவங்களோட சொந்த லைஃப், பர்சனல் லைஃபை பத்தி பேசுற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க எழுதுவாங்க. ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் கோல்டன் நோட் புக் ஒர்க்கே டோரிஸ் லெஸ்ஸிங்கோட சொந்த ஒர்க் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து அந்த டோரிஸ் லெஸ்ஸிங்கோட கேரக்டருக்கு ஒத்து போறது மாதிரி தான் ஆனா வுல்ஃப் வந்து படைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லுவாங்க. அந்த ஆனா வுல்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னோட லைஃபை ஃப்ரீ உமன் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே எழுதுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே ரைட், ஆனா வுல்ஃப் அப்படிங்கிற ப்ரொட்டாகனிஸ்ட் எழுதக்கூடிய ஒர்க் பேரு ஃப்ரீ உமன். இதுல எதை பத்திலாம் அவங்க எழுதுவாங்க அப்படின்னா, அவங்களோட சொந்த லைஃப், அடுத்து அவங்களோட ஃப்ரெண்டு மோலின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள பத்தி எழுதுவாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் ஜேக்கப்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஸோ அவங்கள பத்தி எழுதுவாங்க. அவங்களோட குழந்தைங்க, அவங்களோட ஹஸ்பண்டு, இவங்களெல்லாம் பத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ் ஹஸ்பண்ட்னா எக்ஸ் ஹஸ்பண்டு, எக்ஸ் லவர்ஸ், இவங்களெல்லாம் பத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆனா வுல்ஃப் வந்து அந்த பர்டிகுலர் புக்ல வந்து எழுதுவாங்க. ஓகே, இப்போ இந்த இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு கோல்டன் நோட் புக் அப்படிங்கிறத நம்ம 4 வகையா பிரிச்சுக்கலாம். ஓகே, 4 கலர்ஸா பிரிச்சுக்கலாம். முதல்ல ரெட், அடுத்து என்ன அப்படின்னா எல்லோ, ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ப்ளூ. முதல்ல ஆக்சுவலா பிளாக். ஓகே, பிளாக், ரெட், எல்லோ, ப்ளூ. பீல ஆரம்பிச்சு பீல முடியும், அப்படிதான் ஞாபகம் வச்சிருந்தேன். பிளாக், ரெட், எல்லோ, ப்ளூ, BRYB. சரியா,
இப்போ இந்த ஆனா வுல்ஃப் வந்து ஃப்ரீ உமன் ஒரு ஒர்க் எழுதுறாங்க தெரியுமா, அந்த ஒர்க்கில் வந்து டிஃப்ரெண்டான நோட் புக்ஸாக வந்து அவங்க பிரிக்கிறது மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வச்சிருப்பாங்க. அதில் அந்த பிளாக் நோட் புக்கில் எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா, ஆனாங்கிறவங்க வந்து சதன் ரொடேஷியா, ஓகேயா, சதன் ரொடேஷியா அப்படின்னு பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு காலனி. இது எங்க இருக்கு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. இந்த சதன் ரொடேஷியா அப்படிங்கிற ஏரியா சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய இந்த சதன் ரொடேஷியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல வேர்ல்டு வார் 2 வந்துகிட்டு இருக்கு. இந்த வேர்ல்டு வார் 2ல இந்த சதன் ரொடேஷியால ஆனா வுல்ஃப் இருக்கிறாங்க. வேர்ல்டு வார் 2 நடந்துகிட்டு இருக்கும்போது ஆனா வுல்ஃப் வந்து சதன் ரொடேஷியால இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத தான் என்ன பண்றாங்க அப்படின்னா பிளாக் நோட் புக்ல எழுதுறாங்க. ஓகேயா, இவங்களோட சதன் ரொடேஷியா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த ஆனா வுல்ஃப் இன்னொரு ஒர்க் எழுதுறாங்க. அந்த ஒர்க் என்ன பேரு அப்படின்னா ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் வார். இப்போ நம்ம இதுலயே நம்ம 2 நாவல் பேர் பார்த்துட்டோம். ஒரு நாவல் வந்து ஃப்ரீ உமன் அப்படிங்கிறது, இன்னொரு நாவல் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் வார். ஓகேயா, ஃப்ரீ உமன் அப்படிங்கிற ஒர்க்கை தான் முதல்ல எழுதுவாங்க, அப்புறம் வந்து ஃப்ரான்டியர்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து எழுதுவாங்க. ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் வாருங்கிறது எதை பத்தின கதை அப்படின்னா சதன் ரொடேஷியால ஆனா வுல்ஃப் வேர்ல்டு வார் 2 நடக்கும்போது இருக்கிறாங்க. அங்க இருக்கும்போது நடந்த சுச்சுவேஷன் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க இந்த ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் வார் அப்படிங்கிறதுல எழுதுறாங்க. பயங்கரமா செல் ஆகுது. இப்போ நீங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இங்க பிளாக்னு இருக்கு தெரியுமா, பிளாக் நோட் புக்ல ஆப்பிரிக்கால உள்ள மக்கள் எல்லாம் பிளாக். அதனாலதான் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளாக் நோட் புக்ல ஆப்பிரிக்கால இவங்க இருந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி என்ன பண்ணிருப்பாங்கன்னா எழுதிருப்பாங்க. ஓகே, அடுத்து ரெட் நோட் புக். ரெட் கலரை எது கூட நம்ம அசோசியேட் பண்ணுவோம் அப்படின்னா கம்யூனிசம் கூட அசோசியேட் பண்ணுவோம். அப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இவங்க மெம்பரா இருக்கும்போது இவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க ரெட் நோட் புக்ல எழுதுறாங்க. சிம்பிள். ஓகே, கம்யூனிஸ்ட் பார்ட்டில மெம்பரா இருக்காங்க ஆனா வுல்ஃப். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டில எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி she discusses this particular point in the red notebook. Then we are moving on to the yellow notebook. இந்த yellow notebook தான் ஆக்சுவலா அந்த ஃப்ரீ உமன் அப்படிங்கிற அந்த கதைக்குள்ள நம்மளை வந்து கூட்டிட்டு போகும். ஓகேயா, பிளாக் நோட் புக் வந்து ஆப்பிரிக்கனை பத்தினது. அந்த பிளாக் நோட் புக்ல ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் வார்னு இந்த அம்மா ஒரு நாவல் எழுதுறதா சொல்லியிருப்பாங்க. அந்த நாவல் வந்து பயங்கர சக்சஸ் ஆகும். அந்த நாவல் வந்து வேர்ல்டு வார் 2 அடிப்படையா வச்சு எழுதப்பட்டது. ரெட் நோட் புக்ல வந்து இந்த அம்மா வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருக்கும்போது என்னென்ன அனுபவம் கிடைச்சது அப்படிங்கிறத எழுதுறது மாதிரி எழுதியிருப்பாங்க. எல்லோ நோட் புக் தான் ஆக்சுவலா ஆனா வுல்ஃபோட சொந்த லவ் அஃபேரை பத்தி பேசக்கூடியதா இருக்கும். ஓகேயா, ஆனா வுல்ஃபோட லவ் அஃபேரை பேசக்கூடியதா இருக்கும் எல்லோ நோட் புக்கு. அடுத்து ப்ளூ நோட் புக்கை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ப்ளூ நோட் புக் எதை பத்தி பேசும் அப்படின்னா ஆனாவோட சொந்த ஜேர்னல், அவரோட டைரி மாதிரி. ஓகேயா, அவங்களோட டைரி மாதிரி எது அப்படின்னா ப்ளூ நோட் புக். அவங்களோட சொந்த மெமரி, ட்ரீம், எமோஷன்ஸ் இதை பத்தி எல்லாம் இதில் தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ப்ளூ நோட் புக்ஸில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எழுதியிருப்பாங்க. பர்சனல் எமோஷன்ஸையும் பர்சனல் மெமரிஸையும் இதில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ப்ளூ நோட் புக்கில் தான் ஆக்சுவலாக இவங்க ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா, ரைட். இந்த பாயிண்ட் அப்படி லைட்டாக ரிவைஸ் பண்ணிடுவோம். இது இவ்வளோதான் இம்பார்ட்டன்டானு கேட்டால் இவ்வளோ எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். இதுக்கப்புறம் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பே கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் டைரக்டாகவே நெட்டில் கொஸ்டினாக கேட்பாங்க. கோல்டன் நோட் புக் எப்போ பப்ளிஷ் பண்ணிச்சுன்னு கேட்பாங்க, அல்லது கோல்டன் நோட் புக்கோட ரைட்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த கோல்டன் கேட்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க, அது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க, கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, அது கோல்டன் கேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து எதை பத்தி இந்த கோல்டன் நோட் புக் பேசும் அப்படின்னா வாருக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கும், ஸ்டாலினுக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கும். ஸ்டாலின்னா நம்ம முதலமைச்சர் கிடையாது, அவர் நல்லவர். அந்த ஸ்டாலின் பழைய அங்கே அந்த நாட்டை இது பண்ண ஒரு ஸ்டாலினை பற்றி தான் இது பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ அடுத்து கம்யூனிசத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இதில் வரக்கூடிய ப்ரொட்டாகனிஸ்ட் பேர் வந்து ஆனா வுல்ஃப். அவங்க வந்து ஃப்ரீ உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதுவாங்க. அந்த நாவலுக்குள்ள அவங்களோட ஃப்ரெண்டு மோலி பற்றி சொல்லுவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஜேக்கப் பற்றி சொல்லுவாங்க, அதாவது மோலியோட ஹஸ்பண்ட் ஜேக்கப் பற்றி சொல்லுவாங்க, அவங்களோட குழந்தைகளை பற்றி சொல்லுவாங்க, ஆனா வுல்ஃபோட எக்ஸ் ஹஸ்பண்ட், இந்த மாதிரி எல்லாரையும் பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃப்ரீ உமன்கிற நாவலில் வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இந்த நோட் புக்கை வந்து 4 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. அதாவது 4 நோட் புக்காக பிரித்து நான் வந்து அதாவது நம்ம சாப்டரா பிரிப்போம்ல, அதே மாதிரி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கலர்ஸா பிரிச்சிருக்காங்க. அதுல பிளாக், ரெட், எல்லோ, ப்ளூ அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அதுல பிளாக்ல வந்து இவங்களோட ஆப்பிரிக்கன்
எக்ஸ்பீரியன்சஸை பத்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்சஸ் அடிப்படையாக வச்சு ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் வார் அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து எழுதியிருப்பாங்க. அது பயங்கர கிரேட் செல்லிங் நாவலாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெட் கலர் புக்கில் வந்து இவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ லவ் அஃபேர் அதை பற்றி எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த பிளாக் நோட் புக்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சாரி எல்லோ நோட் புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேயா, எல்லோ நோட் புக்கில் இவங்களோட பர்சனலான டீட்டெயில்ஸாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க. அப்புறம் ப்ளூ நோட் புக் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சொந்த லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான அந்த இதெல்லாம் இதில் பேசியிருப்பாங்க. அப்படின்னா பர்சனல் ஹேப்பனிங்ஸ் எல்லாம், பர்சனல் எமோஷன்ஸ் எல்லாம் ப்ளூ நோட் புக்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேசியிருப்பாங்க. ஓகேயா, ரைட். அந்த ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் வார் வந்து ஆக்சுவலாக எந்த செட்டிங் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் வார் அப்படிங்கிற ஆனா வுல்ஃபோட ஒர்க்கு எந்த நாட்டில் நடந்தது மாதிரி செட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டால் ஆப்பிரிக்கா. ஓகேயா, ரைட். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு தெரியல. இப்போ இவரை வந்து ரீசெண்டா வந்து அமெரிக்கன் காலேஜ்ல வந்து அமெரிக்கன் காலேஜ் தெரியும்ல, மதுரையில் இருக்கக்கூடிய ஆட்டோனமஸ் காலேஜ், அந்த காலேஜ்ல எல்லாம் இவரோட ஒர்க்கை சிலபஸ்ல வச்சிருந்தாங்க. யாரு அப்படின்னா ஷியாம் செல்வதுரை. நம்ம ஒரு மாதிரி இருக்காருல்ல, இவரில் இருந்து போன இப்போ லாஸ்டா முடிஞ்ச நெட்ல வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேயா, ஷியாம் செல்வதுரை. அதுக்கப்புறம் தான் எனக்கே இவரை பத்தி கொஞ்சம் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் அவரை பத்தி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு ஷியாம் செல்வதுரை அவர்களை பத்தி வந்து கொஞ்சம் தெரிய வந்தது. ஷியாம் செல்வதுரை வந்து ஆக்சுவலா ஒரு ஸ்ரீலங்கன். சரியா, இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஒரு நபர் தான், இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். 1965 என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பிறந்திருப்பாரு. 12 பிப்ரவரியில பிறந்திருப்பாரு. ஸ்ரீலங்கால இருந்து இந்த 1983 வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து கனடாவுக்கு போவாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து அந்த சிங்கள போர்கள்லாம் நடந்துச்சுல்ல, எல்டிடி, அந்த ரைட்ஸ், அந்த ஈழ பிரச்சனை, தமிழீழ பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனையால என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னா இவங்க வந்து தேவர் ஃபோர்ஸ்டு டு மைக்ரேட் டு கனடா. கனடாக்கு வந்து வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா போறாங்க. இவங்க அம்மா ஆக்சுவலா ஸ்ரீலங்காக்காரங்க, இவங்க அப்பா வந்து தமிழ்நாட்டுக்காரரு. ஓகே, 1983 ஸ்ரீலங்கால நடந்த அந்த ஈழ போர்கள்னால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கனடாக்கு போறாங்க. கனடால போய் தான் இவர் என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னா படிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்றாரு. ஸோ இவர் எழுதின முக்கியமான ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா போன தடவை என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இவர் எழுதின முக்கியமான ஒர்க்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன ஒர்க் அப்படின்னா ஃபன்னி பாய். ஃபன்னி பாய் அப்படிங்கிற ஒர்க்கு எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 1994 பப்ளிஷ் ஆச்சு. ஓகே, அந்த ஃபன்னி பாய்ங்கிற ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்கு. இந்த ஃபன்னி பாய்ங்கிற ஒர்க்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா இதை என்ன மாதிரியான நாவல்னு சொல்லுவாங்க அப்படின்னா கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க, கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல். ஓகே, கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல்னா அந்த கதையில உள்ள ஹீரோ வந்து குழந்தை பருவத்துல இருந்து எப்படி அந்த விடலை பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த பருவத்துக்கு வரக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல என்னென்ன மாதிரியான அனுபவங்களை சந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேயா, 1994 செப்டம்பர்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 கதைகளை, சின்ன சின்ன கதைகளா ஒரு 6 கதைகளை ஒட்டுமொத்தமா சேர்த்து தான் இவர் என்ன பண்ணியிருப்பாரு, இந்த கதையை வந்து ரெடி பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து பேர் என்ன பேரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அர்ஜி. ஓகேயா, எப்படி நம்ம வெந்து தணிந்த காடு படத்துல வில்லனோட பேரு கர்ஜின்னு வருதோ அதே மாதிரி இதுல ஹீரோவோட பேர் வந்து அர்ஜி. பேர் மறந்துடக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்டான பேரு. இதுல வந்து வரக்கூடிய சாப்டர்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா, பிக்ஸ் காண்ட் ஃப்ளை. பிக்ஸ் காண்ட் ஃப்ளை, ராதா ஆன்டி, see no evil, ஷியாம் செல்வதுரையில இருந்து டெஃபினட்டா நீங்க இந்த தடவையும் கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஷியாம் செல்வதுரையில இருந்து இப்பதான் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இந்த மார்ஜினலைசேஷன், சபால்டன் ஸ்டடீஸ் இந்த மாதிரியான இதுல வந்து இப்போ இவரை இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேயா, see no evil, hear no evil, இது வந்து 2வது டாபிக், சாரி 3வது டாபிக். அதுக்கப்புறம் 4வது சாப்டரோட டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் சாய்ஸஸ்.
அடுத்து த பெஸ்ட் ஸ்கூல் ஆஃப் ஆல். லாஸ்ட் டைப் வந்து என்ன அப்படின்னா ஓகே, ஷியாம் செல்வதுரைங்கிறவர் வந்து ஃபன்னி பாய் அப்படிங்கிற நாவல் எழுதி தான் பயங்கரமாக ஹிட் ஆகுது 1994ல். ஸோ அந்த நாவலில் உள்ள டாபிக்ஸ் எல்லாம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பிக்ஸ் கான்ஃப்ளை, ராதா ஆண்டி, சி நோ ஈவில், ஹியர் நோ ஈவில், ஸ்மால் சாய்ஸஸ், த பெஸ்ட் ஸ்கூல் ஆஃப் ஆல், ரைட் ஜேர்னல் அண்ட் எபிலாக். ஓகேயா, இதுல இந்த அர்ஜி இருக்காப்புல, இந்த அர்ஜியோட கேரக்டர் வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவலா எதுக்காக இந்த நாவலுக்கே வந்து பெரிய அவார்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆக்சுவலா இந்த நாவலுக்கு வந்து என்ன அவார்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா லாம்டா லிட்ரரி அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க. லாம்டா லிட்ரரி அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து கனடா ஃபர்ஸ்ட் நாவல் அவார்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கனடாஸ் ஃபர்ஸ்ட் நாவல் அவார்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கனடாவில் உள்ள ஃபர்ஸ்ட் நாவல்லாம் கிடையாது அது ஆக்சுவலா, பட் கனடா ஃபர்ஸ்ட் நாவல் அவார்டு அப்படிங்கிறது அந்த அவார்டோட பேரு. புக்ஸ் அண்ட் கனடா ஃபர்ஸ்ட் நாவல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எதுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கே ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேயா, இது வந்து ஆக்சுவலா எல்ஜிபிடி கியூ தியரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேர் தியரி, எல்ஜிபிடி கியூ தியரி. ஸோ அது ஓகே, நம்ம அதை பற்றி கொஞ்சம் சீரியஸாக அடுத்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதில் கே ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கே ஃபிக்ஷனுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவார்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து யார் ஆக்சுவலாக கே அப்படின்னா கேன்னா புரியல, ஹோமோசெக்சுவல், மேன் அண்ட் அ மேன், அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேன்னு சொல்லுவாங்க. அதில் இந்த அர்ஜி அப்படின்னு சொன்னோம்ல, அந்த பையன் தான் ப்ரொட்டாகனிஸ்ட். அவன் ஆக்சுவலாக ஒரு ஹோமோசெக்சுவல். ஸோ அதனால தான் அந்த ஹோமோசெக்சுவாலிட்டியை ஒரு ஏன் அப்படி அவன் ஆகிறான் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ல தான் இந்த கதையை வந்து இவர் கொண்டு போயிருப்பார். இவரோட ஃபுல் நேம் வந்து அர்ஜி செல்வரத்னம். ஓகே, சரவணா செல்வரத்னம் மாதிரி அர்ஜி செல்வரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட், இதை பத்தி இவ்வளோ டீட்டெயில்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்து இவரோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பலாம் கிடையாது, ஒரு 4 ஒர்க் மட்டும் நம்ம பார்ப்போம். சரியா, முதல் ஒர்க் வந்து ஃபன்னி பாய் 1994ல். அதுக்கப்புறம் சின்னாமோன் கார்டன்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கு, சின்னாமோன் கார்டன்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கு அது வந்து 1998ல் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். 4 வருஷம் கழிச்சு 1994ல் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃபன்னி பாய் பப்ளிஷ் பண்ணிருக்கு. ஃபன்னி பாய் வந்து படமாக கூட வந்திருக்கு. ஓகே, மூவியாக கூட வந்திருக்கு. அந்த மூவியும் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகி அதுக்கெல்லாம் அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து 3வது ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்விம்மிங் இன் தி மான்சூன் சி. ஷாம் செல்வதுரையில இருந்து ரொம்ப டீப்பாலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, ஏன்னா இப்போ தான் அவர்கிட்ட இருந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கிறதுனால நீங்க மேலோட்டமா அவரை ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டாலே போதும். டெஃபினெட்லி யூ கேன் அட்டெண்ட் த ஒன் கொஸ்டின் ஃப்ரம் ஷியாம் செல்வதுரை. ஓகேயா ரைட். இந்த ஸ்விம்மிங் இன் த மான்சூனுக்கும் வந்து லாம்ப்டா லிட்ரரி அவார்டு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக லாம்ப்டா லிட்ரரி அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் அண்ட் யூத் லிட்ரேச்சர் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ 2 ஒர்க்குக்கு இவர் வந்து லாம்ப்டா லிட்ரரி அவார்டு வாங்கியிருக்காரு. முதல்ல என்ன ஒர்க்கு அப்படின்னா ஃபன்னி பாய், இதுக்கும் லாம்ப்டா லிட்ரரி அவார்டு. ஓகேயா, லாம்ப்டா லிட்ரரி அவார்டு இதுக்கும் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இதே அவார்டை இவர் எதுக்கும் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா ஸ்விம்மிங் இன் த மான்சூனுக்கும் வாங்கியிருக்கிறாரு. ஓகேயா, அங்க வந்து என்ன செக்ஷன்ல இவருக்கு அந்த ஃபன்னி பாய்க்கு வந்து என்ன செக்ஷன்ல இவருக்கு லாம்ப்டா லிட்ரரி அவார்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கே ஃபிக்ஷன் அப்படிங்கிற செக்ஷனுக்கு லாம்ப்டா லிட்ரரி அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஸ்விம்மிங் இன் த மான்சூன் சீக்கு வந்து சில்ட்ரன் அண்ட் யூத் லிட்ரேச்சர் அந்த கேட்டகரியில வந்து இவருக்கு அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, சில்ட்ரன் அண்ட் யூத் லிட்ரேச்சர் அப்படிங்கிற கேரக்டருக்கு வந்து இவருக்கு அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து இவரோட 4வது நாவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா த ஹங்கிரி பசியா இருக்கும் பேய்கள். த ஹங்கிரி கோஸ்ட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் நாவல் தான் இவரோட 4வது நாவல். ஓகே, அந்த பர்டிகுலர் நாவல் தான் இவரோட 4வது நாவல். ஓகே, இவரோட அந்த ஃபன்னி பாய் அப்படிங்கிற நாவல் இருக்குல்ல, அந்த நாவலை வந்து யார் வந்து மூவியா எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தீபா மேத்தா.
தீபா மேத்தா எந்த வருஷத்துலன்னா 2020 வருஷத்துல. இப்போ நான் ரீசெண்டாக தான் அந்த படம் வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து 9th கனடியன் ஸ்கிரீன் அவார்ட்ஸ், அந்த அவார்டில் வந்து இவருக்கு வந்து 9th கனடியன் ஸ்கிரீன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேயா, 9th கனடியன் ஸ்கிரீன் அவார்டு 2021 கொடுத்துருக்காங்க பெஸ்ட் அடாப்டட் ஸ்கிரீன் பிளே கேட்டகரிக்காக. ஓகேயா, பெஸ்ட் அடாப்டட் ஸ்கிரீன் பிளேனா திரைக்கதை, சிறந்த திரைக்கதை அமைப்புக்காக தீபா மேத்தாவுக்கும் கதைக்காக ஷியாம் செல்வதுரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9th கனடியன் ஸ்கிரீன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சண்டை போட்டாங்க ரைட். இந்த ஷியாம் செல்வதுரை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். இந்த ஷியாம் செல்வதுரை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனோடனே 2016 ஒரு புதிய 2016 என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்பைடர், ஒரு சிலந்திக்கு வந்து ஷியாம் செல்வதுரையோட பேரை வந்து வைக்கிறாங்க. ஓகேயா, அந்த சிலந்தி பேர் என்ன பேரு அப்படின்னா பிரிக்னோலியா ஷியாமலி. ஒரு நிமிஷம், பிரிக்னோலியா ஷியாமி அப்படிங்கிறது தான் பேர். 2016 ஒரு ஸ்பைடர், புதுசா ஒரு ஸ்பைடர் இனம் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அந்த ஸ்பைடர் இனத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா பிரிக்னோலியா ஷியாமி அப்படிங்கிற பேர் வந்து வைக்கிறாங்க. ஓகே, அடுத்து இவரோட ஒரு இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுதான். 2004 வந்து போதும், இவரை பத்தி இவ்வளவுதான் டீட்டெயில். அதனால என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில் நோட் பண்ணிக்கங்க, ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். 2004 ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனை எடிட் பண்றாரு. எழுதல, ஓகேயா, எடிட் பண்றாரு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஷார்ட் ஸ்டோரி வாலா ஷார்ட் ஃபிக்ஷன் ஃப்ரம் சவுத் ஏஷியன் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனோட பேரு. இதை தான் யார் எடிட் பண்ணியிருப்பாருன்னா ஷியாம் செல்வதுரை 2014 எடிட் பண்ணியிருப்பாரு. ஸோ யாருடைய கதைகள் எல்லாம் இதுல வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சல்மான் ருஷ்டி, இதுதான் உங்களுக்கு பெரிய தெரிஞ்ச ஆளு, சல்மான் ருஷ்டி. அப்புறம் மோனிகா அலின்னு ஒருத்தங்க, ஹனீஃப் குரேஷி, உங்களெல்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. பட் சல்மான் ருஷ்டியோட ஷார்ட் ஸ்டோரியும் இதுல இன்க்ளூட் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஸ்டோரி வாலா அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்புல வந்து இன்ட்ரோடியூஸ் இதா வந்து ஆயிடுச்சு. ஓகேயா, ஸோ ஷியாம் செல்வதுரையை பத்தி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான். திருப்பி ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ஈஸி தான், மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். 4 நாவல் எழுதியிருக்காரு. முதல்ல வந்து ஃபன்னி பாய் 1994, ரெண்டாவது வந்து 1998 வந்து ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு, சின்னாமான் கார்டன்ஸ். அதுக்கப்புறம் 2005 ஸ்விம்மிங் இன் த மான்சூன் சி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அப்புறம் ஹங்கிரி கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு நாவல் 2013 எழுதியிருக்காரு. ஓகே, 4 நாவல் தான். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனை எடிட் பண்ணியிருக்காரு, அதுக்கு பேர் ஸ்டோரி வாலா ஷார்ட் ஃபிக்ஷன் ஃப்ரம் சவுத் ஏஷியன் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து 2016 பிரிக்னோலியா ஷியாமி அப்படின்னு ஒரு இவரோட பேரு, இந்த ஷியாம் அப்படிங்கிற பேர் எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்பைடரோட இனத்துக்கு வந்து பிரிக்னோலியா ஷியாமி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. ஓகேயா, ரைட். இவர் வந்து 2 தடவை லாம்டா லிட்டரரி அவார்டு வந்து வாங்கியிருக்கிறாரு. முதல் தடவை எதுக்காக வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா ஃபன்னி பாய்க்காக வாங்கியிருக்கிறாரு, அது கே ஃபிக்ஷன் கேட்டகரியில வரும். 2வது தடவை எதுக்காக வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா ஸ்விம்மிங் இன் த மான்சூன் சி அவார்டில் ஸ்விம்மிங் இன் த மான்சூன் சி ஒர்க்குக்காக வாங்கியிருப்பாரு. 2005 அந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும். என்ன கேட்டகரியில் வாங்கியிருப்பாரு அப்படின்னா சில்ட்ரன் அண்ட் யூத் ஃபிக்ஷன் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வாங்கியிருப்பாரு. ஓகே, ஷியாம் செல்வதுரை ரொம்ப இம்பார்ட்டன்டான ரைட்டர். இன்னைக்கு பார்த்து நம்ம 2 பேருமே யார் தான் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ரைட்டர் தான். ஓகே, இப்போ நம்ம ஒரு சில இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் வந்து யார் யார் காயின் பண்ணா அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். நாளைக்கு நம்ம முடிஞ்ச அந்த கல்ச்சரல் ஸ்டடீஸ் இருக்குல்ல, கல்ச்சரல் ஸ்டடீஸ் ஒரு ஓரளவுக்கு ஒரு நேரோ டவுனான ஏரியா தான். பட் என்ன அப்படின்னா இப்போ அது நிறைய பெருசா விரிஞ்சிட்டு போகுது. பட் அந்த நேரோ டவுனான ஸ்பேசஸ் வந்து நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா we can answer அட்லீஸ்ட் 2 questions, 2 கொஸ்டினாவது நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா
ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேயா, ரைட். இப்போ வந்து நான் சில இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் சொல்றேன். அந்த டேர்ம்ஸோட அசோசியேட் ஆனவங்களே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பார்த்துடலாம். அடிக்கடி நம்ம அந்த டேர்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸோட அசோசியேட் ஆனவங்கள பார்க்கணும். ஏன்னா அதுல இருந்து வந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க, ரொம்ப ஈஸியாவே கேட்கலாம். இந்த டேர்மோட அசோசியேட் ஆனவர் யாரு அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. அதனால நம்ம டேர்ம்ஸோட அசோசியேட் ஆனவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி பார்க்கலாம். ஓகேயா, காஸ்மிக் இன்ஃபர்னோ இந்த டேர்ம் வந்து யாரோட அசோசியேட் ஆனதுன்னா கிங்ஸ்லி எமிஸ். கிங்ஸ்லி எமிஸ் அவரோட அசோசியேட் ஆனது தான் இந்த காஸ்மிக் இன்ஃபர்னோ. எந்த ஒர்க்கில் வந்து இந்த பர்டிகுலர் காஸ்மிக் இன்ஃபர்னோ அப்படிங்கிறத பயன்படுத்தி இருப்பாரு அப்படின்னா நியூ மேப்ஸ் ஆஃப் ஹெல் அப்படிங்கிற ஒரு ஒர்க். ஓகே, நியூ மேப்ஸ் ஆஃப் ஹெல் அப்படிங்கிற ஒர்க்கில் பயன்படுத்தி இருப்பாரு. அதோட சப்டைட்டில் வந்து எ சர்வே ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன். ஓகே, 1960ல் எ சர்வே ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறதுல தான் அந்த காஸ்மிக் இன்ஃபர்னோ அப்படிங்கிற இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அடுத்து எபிஃபேனி. எபிஃபேனிங்கிறது யாரோடது அப்படின்னா ஜேம்ஸ் ஜாய்ஸோடது. ஆல்ரெடி நம்ம எபிஃபேனி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன், முன்னாடி உள்ள கிளாஸ்லேயே. பட் இருந்தாலும் லைட்டாக ஷார்ட்டாக வேணா சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. எபிஃபேனிங்கிறது என்ன அப்படின்னா at a certain point somebody will be realizing how they are. அந்த certain point எந்த இடத்துல அவங்க தாங்களே இப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்களோ that particular point is called as actually epiphanic turn அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எபிஃபேனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஜில்லா படத்தில் விஜய் வந்து இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து இருக்கிறதுலே கெட்டது பண்ணணும் நாங்கள் மட்டும் தான் பண்ணணும்னு இருப்பாரு. இன்டர்வல் முடிஞ்சோடனே பார்த்தா திடீர்னு என்னடா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி, நல்லது பண்ணணும் அதை நான் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா மாறிடுவாரு. அந்த சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எபிஃபேனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்து இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பீட் ஜெனரேஷன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு லிட்டரரி மூவ்மெண்ட் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். அது படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பீட் ஜெனரேஷனை பற்றி பார்ப்போம். பீட் ஜெனரேஷன் வந்து யாரோட அசோசியேட் ஆனது, யார் காயின் பண்ணது அப்படின்னா ஜாக் கெருவாக். ஓகே, ஜாக் கெருவாக் அப்படிங்கிறவர் தான். ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜாக் கெருவாக் அப்படிங்கிறவர் காயின் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பீட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பீட் ஜென்ரேஷன் அப்படின்னா நிறைய அடி வாங்கியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிச்சதுக்கப்புறம் நிறைய வந்து இழப்புகள் இருந்திருக்கும். அந்த இழப்புகள் எல்லாம் வந்து இளைஞர்களோட வாழ்க்கையும் பாதிச்சிருக்கும். அந்த இளைஞர்கள் அவங்களோட இளமை காலத்தை அனுபவிக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு தீமில் தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த பீட் ஜென்ரேஷன் ரைட்டர்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேயா, இதே மாதிரி செகண்ட் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் உள்ள ரைட்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா லாஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஜென்ரேஷன்ல செகண்ட் வேர்ல்டு வார். ஓகே, செகண்ட் வேர்ல்டு வார்ல காயப்படக்கூடியவங்க, செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்து நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சவங்க, இவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. யார் இந்த டேர்மை காயின் பண்ணிருப்பா அப்படின்னா கெர்ட்ரூட் ஸ்ட்ரெயின். ஓகே, பீட் ஜென்ரேஷன் வந்து ஜாக் கெருவாக், லாஸ்ட் ஜென்ரேஷன் வந்து கெர்ட்ரூட் ஸ்ட்ரெயின். ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகே, மெட்டாபிசிக்கல் போயட்ரி அடுத்து இது கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மெட்டாபிசிக்கல் போயட்ரிஸ் அதுல இருந்தே கிட்டத்தட்ட கண்டினியூஸா 3 நெட் எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் கேட்டாங்க. நான் அட்டன் பண்ண 3 நெட் எக்ஸாம்ல கண்டினியூஸா லிட்ரரி மூமெண்ட்ஸ்ல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய மெட்டாபிசிக்கல் போயட்ரியில வந்து கண்டினியூஸா 3 தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டினா தான் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. ஓகே, இதுல இந்த மெட்டாபிசிக்ஸ் அப்படிங்கிற வேர்டை காயின் பண்ணது யாரு அப்படின்னா ஜான் டன். ஜான் டன் வந்து என்ன பண்ணிருப்பா, சாரி ஜான் டன் இல்ல, ஜான் டன்னை வச்சு யாரு காயின் பண்ணிருப்பா அப்படின்னா ட்ரைடன் காயின் பண்ணிருப்பாரு. ஓகே, ட்ரைடன் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஜான் டன் அஃபெக்ட்ஸ் தி மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜான் டன் அஃபெக்ட்ஸ் தி மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மெட்டானா பியாண்டுன்னு அர்த்தம், சம்திங் பியாண்ட், எண்ண முடியாத அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பிசிக்ஸ் அப்படின்னா பிசிக்கலா இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ ஒரு அப்டிராக்டான ஐடியாஸை பத்தி பேசக்கூடியது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஜான் டன் வந்து ஒரு ஃபிளியா அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. த ஃபிளியா, FLEA. ஃபிளியான்னா ஒரு இந்த உண்ணின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நாய் ஆடு இந்த மாதிரியான விலங்குகளோட உடம்புல உண்ணின்னு ஒன்று சொல்லுவாங்க, அல்லது தெள்ளு பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விலங்குல இருந்து இன்னொரு விலங்குக்கு தாவி என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்டை உரியும். கொசு மாதிரி தான் கிட்டத்தட்ட. அப்போ இந்த ஜான் டன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கவிதை எழுதுறாரு. எப்படி கவிதை எழுதுறாரு அப்படின்னா
என் உடம்புல இருந்த ஃபிளியா உன் மேலேயும் வந்து இருக்குது, என் ரத்தத்தை குடிச்ச ஃபிளியா உன் ரத்தத்தையும் குடிக்குது. நம்ம 2 பேரோட ரத்தமும் எங்க போய் கலந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபிளியாவோட உடம்புக்குள்ள போய் கலந்துருச்சு. இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இதுல நம்ம 2 பேருமே ஆல்ரெடி ஒன்னோட ஒண்ணா சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அத எது கூட கம்பேர் பண்றாரு? ஒரு தெள்ளு பூச்சி உன் ரத்தத்தையும் குடிச்சிட்டு என் ரத்தத்தையும் குடிச்சிட்டு, எனக்கு நேத்து கொசு கடிச்சதுமா, என்னையும் கடிச்சது உன்னையும் கடிச்சது, நம்ம 2 பேருக்கு ரத்தத்தையும் கடிச்சதுனால அந்த கொசு நம்ம பிள்ளை மாதிரி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா உருட்டுன்னு உருட்டுறாரு. யாரு அப்படின்னா ஜான் டன் வந்து ஃபிளியா அப்படிங்கிற போயத்துல உருட்டுவாரு. அடுத்து ஒரு போயத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலடிக்ஷன் ஃபார் பிட்டர் மார்னிங் அப்படின்னு நினைக்கிறேன், ஜான் டன்னோடது. காம்பஸை வச்சு லவ்வரை கம்பேர் பண்ணியிருப்பாரு. புரியுதா? இப்போ பொதுவா இப்போ லவ்வர் அப்படின்னு இருக்காருன்னா நீ வந்து ரோஜா பூ மாதிரி இருக்க, நீ வந்து ஆஹ் நிலவு மாதிரி இருக்க அப்படின்லாம் கம்பேர் பண்ணுவாங்க. பட் நம்ம ஜான்டன் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா நம்ம லவ் வந்து காம்பஸ் மாதிரி, நீ வந்து சென்டரா இருக்கிற, ஒரு ஒரு புள்ளியில நீ இருக்கிற, இன்னொரு புள்ளியான நான் வந்து எல்லா பக்கமும் சுத்துறேன், ஆனாலும் என்னோட மையம் வந்து நீ தான். நீ எப்ப என்னை ஸ்ட்ராங்கா தாங்கி பிடிக்கிறியோ அப்பந்தான் நான் வந்து எல்லா பக்கமும் சுத்தி வர்றேன். அப்படிதான் நம்ம காதல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு பேசுவா அப்படின்னா ஜான்டன் பேசுவார். இவங்க எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்க, மெட்டாபிசிக்கல் போயட்ரியில வந்து நிறைய பேர் வருவாங்க. அவங்க எல்லாருமே எப்போ இருந்திருப்பாங்க அப்படின்னா 17th செஞ்சுரி 16th செஞ்சுரியில வந்து இருந்திருப்பாங்க. ஓகே, 16th 17th செஞ்சுரியில வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இருந்திருப்பாங்க. 17th செஞ்சுரி ஆக்சுவலா 1600கள், லேட்டர் பார்ட் ஆஃப் 16th செஞ்சுரி, அதாவது 1593 இந்த காலகட்டங்களில் தான் ஜான் டன்னே வருவார். அப்போ இந்த காலகட்டங்களுக்கு அப்புறம் தான் இந்த மெட்டாபிசிக்கல் போயட்ரி வந்து இவங்க எல்லாருமே ஆக்சுவலா ஜென்ரலா இந்த மாதிரி ஒரே கான்செப்ட்ல அப்டிராக்ட் ஐடியாஸ் எழுதுவாங்க. பட் லேட்டரா இவங்கெல்லாம் எழுதக்கூடிய இது வந்து மெட்டாபிசிக்கல் போயட்ரி அப்படின்னு யார் தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னா டாக்டர் சாமுவேல் ஜான்சன் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே, டாக்டர் சாமுவேல் ஜான்சன் வந்து சொல்லியிருப்பாரு. எதுல சொல்லியிருப்பாரு அப்படின்னா லைஃப் ஆஃப் எமினன்ட் போயட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அந்த ஒர்க்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா டாக்டர் சாமுவேல் ஜான்சன் சொல்லியிருப்பாரு. அங்கே லைஃப் ஆஃப் எமினன்ட் போயட்ஸ்ல வந்து 52 போயட்டை பத்தி அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பேசியிருப்பாரு. ஓகேயா, அதுல இந்த மெட்டாபிசிக்கல் போயட்ரின்னு சொல்லிட்டு ஹென்ரி வானு, ஜான் டன்னு, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகேயா, மெட்டாபிசிக்ஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவர் ட்ரைடனு, மெட்டாபிசிக்கல் போயட்ரி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவர் டாக்டர் சாமுவேல் ஜான்சன். இது வந்து கொஸ்டினா ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஓகேயா, ரைட். அடுத்து சபால்டன். சபால்டன்ங்கிற வார்த்தை, சபால்டன்ங்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை. அதுவும் போஸ்ட் கலோனியல் ஸ்டடீஸ்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை யார் காயின் பண்ணிருப்பா அப்படின்னா ஆண்டோனியோ கிராம்சி. ஆண்டோனியோ கிராம்சி வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சபால்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை காயின் பண்ணிருப்பாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் தான். ஓகே, ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். வாய்ஸ்லெஸ் பீப்புளை வந்து சபால்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அல்லது மார்ஜினலைஸ்டு பீப்புளை வந்து சபால்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யார் காயின் பண்ணிருப்பா அப்படின்னா ஆண்டனியோ கிராம்சி காயின் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம சபால்டன் ஆண்டனியோ கிராம்சியோட இதை பார்த்ததுனால இப்போ இன்னொரு வார்த்தை வந்து ஆண்டனியோ கிராம்சியோட இது வந்து நான் சொல்றேன் என்ன அப்படின்னா ஹெஜிமனி அப்படின்னு ஒரு வார்த்தை. ஓகே, ஹெஜிமனி. ஹெஜிமனினா என்ன அப்படின்னா இப்போ வந்து காலனைசர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, அதாவது இப்போ இங்கிலாந்துக்காரங்க நம்ம நாட்டுக்குள்ள வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஆதிக்கத்தை நம்ம மேல செலுத்துறாங்க, அவங்களோட கல்ச்சரை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவங்களோட ரிலீஜனை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணப்படுறோம் அப்படின்னா கட்டாயப்படுத்தப்படுறோம். அப்போ ஒருத்தருடைய பவரை வச்சு இன்னொருத்தருக்கு மேல நான் ஃபாலோ பண்றது, நான் நம்புறது தான் நீயும் நம்பணும், நான் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் நீ வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தினால இன்னொருத்தங்க மேல செலுத்தக்கூடிய அந்த ஒரு பவரை என்ன சொல்றாரு அப்படின்னா ஆண்டோனியோ கிராம்சி ஹெஜிமனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேயா, ஆண்டோனியோ கிராம்சிக்கு தான் ஏஜி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகே, ஆண்டோனியோ கிராம்சி. அப்ப ஆண்டோனியோ கிராம்சி கூட ரிலேட் ஆகக்கூடிய நம்ம 2 டைம் பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னா சபால்டனும் ஹெஜிமனியும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பார்த்திருக்கோம். ஓகேயா, ரைட். அடுத்து இந்த பிரிகோலேஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. பிரிகோலேஜ் அப்படிங்கிற வார்த்தை யாரு கூட அசோசியேட் ஆகக்கூடியது அப்படின்னா கிளாட் லெவி-ஸ்ட்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாட் லெவி-ஸ்ட்ராஸ். இந்த பிரிகோலேஜ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலா கல்ச்சரல் ஸ்டடீஸ்ல நம்ம இந்த வார்த்தையை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிப்போம். பிரிகோலேஜ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அந்த ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்னு சொல்லுவோம்ல, அதுதான் பிரிகோலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மளை சுத்தி, அதெல்லாம் வேஸ்ட்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்தாலே நம்மளால ஒரு அழகான ஓவியத்தை வரைய முடியும், அல்லது ஒரு அழகான சொசைட்டியை கிரியேட் பண்ண முடியும், அழகான ஒரு லிட்டரரி ஒர்க்கை கிரியேட் பண்ண முடியும். அந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா பிரிகோலேஜ் அப்படிங்கிறது. டூயிங் சம்திங் ஃப்ரம் த திங்ஸ் தட் வி கன்சிடர் as simple or waste அப்படிங்கிறத தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா they are calling it as bricolage and the term was coined by Claude Levi-Strauss. ஓகே,
ரைட். இன்னைக்கு கிளாஸ்ல இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ படிச்சதே எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டீட்டெயில் தான். இந்த டீட்டெயில்ஸை பற்றி நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்தராக கொஞ்சம் டீப்பாக கூட பார்த்துக்குங்க. பட் நான் இப்போ சொன்னது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் தான். அதனால என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகே.